வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி லீக் ஸ்ப்ளிட்டர் செய்ய போகிறேன். என்னென்னு செய்யணும்னு வாங்க பார்ப்போம். 250 கிராம் லீக்ஸ் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். 2/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி மிளகு தூள், 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு, தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த லீக்ஸோட நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். பிரட்டின லீக்ஸை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைப்போம். ஹீட்டை மீடியத்தில் விட்டுட்டு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் கொதித்து விதைக்கல ஒரு பெரிய வெங்காயம், 3 உள்ளிப்பல், பெரிய பச்சை மிளகாயை சின்ன வெட்டி அதையும் மிக சேர்த்துக்கொள்வோம். கூட கருவேப்பிலை, 2 சுட்டு கருவாப்பட்டை துண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வதங்கி விதைக்குள்ள ஒரு மேசக்கரண்டி அளவு மாசி கருவாடு, அதையும் நல்லா இதோட வதக்கி விடுவோம். இதோட சின்ன துண்டு ஒரு வெஜிடபிள் கியூப்ஸ் துண்டு வந்து குட்டி 4 ஒரு பங்கு எல்லாம் நல்லா வதங்கி வருது. இப்போ நாங்கள் இந்த பிரட்டி வச்சுட்டு இந்த லீக்ஸை இதுக்குள்ளே போடுவோம். ஹீட்டை மீடியத்திலே வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். ஒரு 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி விடுவோம். 4 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இப்போ திறந்து பார்க்குறோம். லீக்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. நாங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் எடுக்கலாம். சின்ன நாளில் நான் எடுக்கிறது குட்டிய தக்காளி பழம், அதனால் நான் அதில் அரைவாசியை மட்டும் போடுறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விடுவோம். கடைப்பழத்தை கலந்துட்டு நான் இப்போ மூடி விட்டுருக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் இந்த தக்காளி பழம் இதோடு சேர்ந்து அவியட்டும். 2 நிமிஷத்தால் நாங்கள் திறந்து பார்ப்போம். தக்காளியெல்லாம் அவிஞ்சிட்டு நாங்கள் நல்லா பிரட்டி விட்டுட்டு எப்பயும் ஹீட்டை மீடியத்தில் வச்சுருந்தோம். நாங்கள் தண்ணி விடாதபடியாக அடி பிடிக்க பார்க்கும். அதனால் மீடியத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். உப்பெல்லாம் தாராளமாக போதுமானதாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி இன்னொரு டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட ரெடியாக இருக்கும். சுட சுட சுவையான லீக் ஸ்ப்ளிட்டர் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க. நன்றி.